அதாவது வந்துங்க, டெய்லர் கலைங்கிறது கடவுள் வந்து பெண்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு மட்டும்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா, ஏதோ இந்த கைத்தொழில் இருக்கிறதுனால தான் இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் பெண்கள் நிமிர்ந்து நின்னு அவங்களால ஒரு 4 காசு சம்பாரிக்க முடியுங்கிறத தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா, அதாவது வந்து இந்த காலத்துல எல்லாம் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே சம்பாரிச்சா தான் வாழ்க்கைய மெயின்டெயின் பண்ணி கொண்டுட்டு போ முடியும். ப சில பேர் என்ன பண்றாங்க, படிச்சவங்களுமே வந்து என்கிட்ட வந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா படிச்சு, நல்ல டிகிரி முடிச்சவங்களே என்ட்ட சொல்ற வார்த்தை, "நாங்கலாம் படிச்சு என்னங்க பிரயோஜனம்? உங்கள மாரி ஒரு கைத்தொழில் இருந்தா உண்மையிலேயே எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க அத நம்பிட்டு இருக்கோம். இப்ப இந்த கைத்தொழில கத்திருந்தா ஏதோ இத வச்சு கூட நாங்க பொழப்பு ஓட்டுவோம்னு" படிச்சவங்க என்கிட்ட நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் நிமிர்ந்து நின்னு சொல்லுவேன், இது கடவுள் எங்களுக்காக படைச்ச ஒரு கைத்தொழில்ங்கிறது. இதையுமே சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியக்காரவங்க வீட்ல வச்சு தச்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வரும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வீட்ல மிஷின் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தையல்ங்கிறதே ஒரு லக்ஷ்மிங்க. லக்ஷ்மி தாய நம்ம வீட்ல வச்சு தைக்கிறதுனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனை வராம இருக்கு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வராம எந்த குடும்பத்திலயுமே இருக்காது. எல்லா குடும்பத்திலயும் சண்டைகள் வரதான் செய்யும். சில நேரத்துல அந்த சண்டைகள் முத்தி போய் பிரியிற நிலைமைகள் வரதான் செய்யும். அதுக்காக தையல் மிஷினை தயவு செய்து யாருமே வந்து ஒரு காரணமா சொல்லாதீங்க. இது இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் வயிறார சாப்பிட்றாங்க. சரிங்களா? அதாவது நடுத்தர மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தையல் தொழில் ஒன்று தெரிய போய் தான் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் என்னை கேட்டால் ஓடுதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் சம்பாதிக்காமல் இருந்தேன்னா என் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்க முடியாது. 2 டிகிரி பிள்ளைகளை படிக்க வச்சுருக்க முடியாது. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு. அவர் முக்கால்வாசி சம்பாதிக்கிறாருன்னா நம்ம ஒரு கால்வாசியாவது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்தால் தான் அவங்க குடும்பம் ரன் பண்ணி போக முடியும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதுதான் உண்மை. ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. நம்ம வீட்டு சைடும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. கையை ஊனி கண்ணை பாயிறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய தொழிலை தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது நிறைய கை கொடுத்துருக்கு. அதனால் இன்னியுமே வந்துமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸு எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் பெண்களுக்கு அந்த ப்ளவுஸுங்கிறது யாருக்குமே பர்ஃபெக்டாக அமையலை. ஏன்னா ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து தைச்சி கொடுக்குறது தான் பெண்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால இது வந்து இப்போ திடீர்னு இந்த ஜோசியக்காரவங்களாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பெரிய ஆளுகளுடைய முயற்சியா என்னன்னு தெரியல. பெரிய பெரிய கார்பன்ஸ் எல்லாமே வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க இந்த மாதிரி குட்டையை கிளப்பி விட்றாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால ஒவ்வொரு வீட்லேயுமே மிஷின் இல்லாத வீடுகளே கிடையாது. ஏதோ தைக்க தெரியாதவங்க கூட ஒரு ஓரம் அடித்து ஒரு கைலி மூட்டி கூட அன்றைய பொழப்பை ஏதோ ஓட்டுறாங்க. சரிங்களா? அதனால் என்றைக்குமே எங்கள் லக்ஷ்மியை வந்து தயவு செய்து இது வீட்டில் இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்கிறத தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க. இது இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு பெண்களுமே தன்னம்பிக்கையோடு வாழ்கிறாங்க. அவங்களால சம்பாதிக்க முடியுங்கிறத காமிக்கிறாங்க. அதனால் கௌரவமான ஒரு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில படித்து வேலை பார்க்குறவங்க அவங்க வேறு. இப்போ எங்களை மாதிரி படிப்பு கம்மியாக இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மிஷின் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால் மிஷினை வீட்டில் போட்டு தைச்சா பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க. இது இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் அதாவது வந்து இதை அழிக்கணும்னு மட்டும் என்றைக்கு யாரும் எதுவும் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் தையல் கலை கற்றுக்கிட்டதுங்கிறது வந்து அவங்க மூளை நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் தயவுசெய்து மிஷினை என்றைக்குமே ஒரு காரணமாக சொல்லாதீங்க. எந்த வீட்டிலங்க சண்டை இல்லாமல் இருக்குது? வீட்டுக்கு வீடு வாசப்படி தாங்க. சரிங்களா? சண்டை சச்சரவுகள் வரணும், பிரச்சனைகள் வரணும். எல்லாமே சுமூகமாக எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடவுளை கும்பிட மாட்டோம், நல்ல மனிதர்களை சம்பாதிக்க மாட்டோம். நல்லது கெட்டது என்னென்னா நமக்கு தெரியாமையே நம்ம போயிடும். எல்லாமே கலந்து குடும்பத்தில் வர்றது தாங்க வாழ்க்கை. அதை ஜெயிச்சு நம்ம நிற்கணுங்க. அதுதாங்க பெண்களுக்கு வந்து ஒரு சவால். சரிங்களா? அதனால்
எதையும் நாங்கள் ஜமாளிச்சிருவோம். அதனால் எங்களுக்கு கொடுத்த கைத்தொழில் எங்கள் லக்ஷ்மி தாயை தயவுசெய்து யாருமே வீட்டில் வச்சுருந்தா பிரச்சனைங்கிறத சொல்லாதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.